கேபிஒய் பாலா அவர்கள் சமீபத்தில ஒரு பிரஸ் மீட்ல எனக்கும் போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு? அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் கேபிஒய் பாலா. அதை தொடர்ந்து அவரு குக் வித் கோமாளிலயுமே கலந்துக்கிட்டாரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. சமீபத்தில அவரு ஹீரோவா ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அது விரைவில் முடிய போகுது. இந்த ஒரு நிலையில சமீபத்தில அவரு செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்ப செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி அரெஸ்ட் ஆகியிருந்தார் இல்லையா? இந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் அளவுக்கு அதிகமாகவே இது ஊடுருவி கிடக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹீரோக்கள் இதற்கு அடிமையாகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு கேபி பாலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கும் போதை பழக்கம் இருக்கு. நானும் ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கேன். அது எது அப்படின்னா ஹெல்ப் பண்றது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு போதை. நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதை தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் பண்ணுவேன். இதை நிறைய பேர் நான் தம்பட்டம் அடிக்கிறேன், என்ன நான் விளம்பரப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் வீடியோவாக போடுறதுக்கு முக்கியமான ரீசனே இதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர, மற்றபடி என்ன சுய விளம்பரம் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. என்கிட்ட கடைசி ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அதை நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதில் எந்த கவலையுமே நான் படமாட்டேன். இதுக்கப்புறம் படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படங்கள் ரொம்பவே நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த படம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொடர்ந்து கேபிஒய் பாலா அவர்கள் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நிறைய பேர் நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னோட வாழ்க்கையை பொதுவெளிக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த விஷயங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே கேடு, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டையுமே பீப்புள்ஸ்ட அவரு முன் வச்சிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டரான தேசிங்கு பெரியசாமி அவர்கள் மணிகண்டன் கூட கை கோர்த்து புதிய படம் ஒன்று பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற படத்தின் மூலியமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் தேசிங்கு பெரியசாமி. அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி, அடுத்து சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிம்பு அவர்களை வச்சு படம் பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த 2 படங்களுமே அவருக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களை வேஸ்ட் பண்ணிருச்சு. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இமீடியட்டா ஒரு கதை எழுதி மணிகண்டன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். அந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் 50, அதாவது சிம்பு இரட்டை வேடங்கள்ல பண்றதாக இருந்துச்சு இல்லையா, அந்த படத்தை வெற்றிமாறன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காராமா. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தேசிங்கு பெரியசாமி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டைரக்டர். அவரை போயிட்டு ரஜினி சாராலையும் சரி, அதே மாதிரி சிம்பு சாராலையும் சரி, அடுத்தடுத்து படங்கள் பண்ண முடியாம தள்ளி போயிருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்கு கூடுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இந்த ஒரு ஃப்ரெஷ் காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.